தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 138ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். தாவீது எழுதிய ஒரு துதியின் கீதம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதமும் துதியின் கீதங்களிலே ஒன்று. சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எப்படி துதிக்கிறானாம்? 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி தொடர்ந்து சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிப்பதற்குரிய காரணங்களை கற்பிப்பதாக நாம் காண்கிறோம். தேவர்களுக்கு முன்பாக துதிப்பேன் என்று சொல்கிறான். தேவர்கள்னா வேறு கடவுள்கள்லாம் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. மற்ற தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் விக்கிரகங்கள் தானே என்று வேதம் அறிவிக்கிறது. விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், ஆளுநர்கள், நீதிபதிகள், இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தேவர்கள் என்று வேதத்திலே விளக்கப்படுகிறது. தேவர்கள் என்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. மாறாக இன்னொரு கடவுள் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. ஒன்று தேவன், அடுத்தது பிசாசு, அவ்வளவுதான். பிசாசை கண்டு நாம் பயப்படாமல், அவனை கண்டு சற்று மஞ்சாமல் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாசித்தோம். துதிப்பதற்குரிய காரணங்கள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக 2 காரணங்கள் 2வது வசனத்திலே அடங்க பெற்றிருக்கின்றன. முதலாவதாக கிருபை, 2வதாக உண்மை. ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய உண்மைக்காக, சத்தியத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். காரணம், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர். கிருபை இல்லாத இடத்திலே இலவசமாக வழங்கப்படுகிற ஈவு கிருபை. எனக்கு தகுதியே இல்லை என்று சொன்னால் அந்த தகுதி தான் கிருபை. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தகுதி கிருபை. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தயவு, இரக்கம். 2ம், கிருபையும் இரக்கமும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை. ஆண்டவருடைய கிருபைக்காக துதி. ஏன்? கிருபையினாலே தானே ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிருபையினாலே ரட்சிப்பு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சில திறமைகள், வரங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய வரங்கள் கிருபா வரங்கள் என்று சொல்லி வேதத்தில் அழைக்கப்படுகிறது. கிருபா வரங்கள், பரிசுத்தாவியானவருடைய வரங்கள். ஏற்கனவே ஆண்டவர் தாளந்துகளை, திறமைகளை நமக்கு தந்திருப்பார் என்றால் அந்த தாளந்துகளையும் திறமைகளையும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த திறமைகளையும் தாளந்துகளையும் ஆசீர்வதித்து கொடும் என்று சொல்லும் பொழுதும் அந்த திறமைகளை, தாளந்துகளை பரிசுத்தாவியானவர் நமக்கு வரங்களாக ஆக்கி தருகிறார். எனவே ஆண்டவருடைய கிருபை வரங்களை கூட நமக்கு அளிக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் ஊழியங்களும் செய்கிறோம். மற்றபடி ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் ஊழியம் செய்ய முடியாது. ஒழுங்கான உபதேசம் வாயிலிருந்து வராது. ஆத்துமாக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். விழலுக்கரைத்த நீர் போல் நம்முடைய ஊழியம் காணப்படும். தேவ கிருபை நம்முடைய ஊழியத்திற்கும் தேவை. ஆமா, ஊழியங்களுக்காக நீங்கள் அவ்வப்போது ஆங்காங்கு புறப்பட்டு செல்வீர்களே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும், என் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உம்முடைய கிருபை என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி
உம்முடைய கிருபை என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஊழியங்களை ஆரம்பிக்கிறோமா? கிருபை முக்கியமானது. அது மட்டுமல்ல, கிருபை நம்மை தாங்குகிறது. என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று 94ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல எங்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள், சறுக்கல்கள், யுத்தங்கள், எரிச்சலான சூழ்நிலைகள் வருகிறதோ அங்கே எல்லாம் கிருபையின் ஆவியானவர் கிருபையை நமக்கு தருகிறார். நாம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்தில் ஜீவிக்க ஆண்டவர் ஆவன செய்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் முக்கியமாக 3 வார்த்தைகளை உங்கள் மத்தியில் என வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வார்த்தை, இரண்டாவதாக வழிகள், மூன்றாவதாக வலதுகரம். இந்த 3 காரியங்களுக்காக சங்கீதக்காரன் முழு மனதோடு ஜெபிப்பதாக பார்க்கிறோம். 2ஆம் 4ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். ஆண்டவருக்கு தம்முடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை முக்கியம், அவருடைய வேதம் முக்கியம். ஆங்கிலத்தில் சொன்னால், யூ ஹவ் மேக்னிஃபைட் யுவர் வேர்ட் அபவ் ஆல் யுவர் நேம். சரியான மொழிபெயர்ப்பு, உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த நாமம், பயங்கரமான நாமம், பயபக்திக்குரிய நாமம், பல்லாண்டுகளாக பதுக்கி வைக்கப்பட்ட நாமம். முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் சட்டென்று வெளிப்படுத்தி விடவில்லை. யெகோவா என்று பிற்றைய நாட்களிலே ஆண்டவர் அறியப்பட்டார். அதற்கு முன்பு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்படி அறியப்பட்ட ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மனிதர்கள். தேவன் என்பது பெயர் அல்ல, தேவன் என்பது ஒரு சொல், அவ்வளவுதான். நாமம் என்ன? கர்த்தர். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினாரே, அவருடைய நாமம் கர்த்தர். சரியான வார்த்தை யெகோவா, மொழிபெயர்ப்பு கர்த்தர். ஏசாயா 42 வசனம் 8 நாம் பார்க்கிறோம். ஆதியில் ஆண்டவர் எளிதாக தம்முடைய நாமத்தை விளக்கி விடுவதில்லை. மோசே இடத்துல கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். யாக்கோபிடத்தில் கூட அதை நீ கேட்பானேன், அதை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொன்னார். ஆனால் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அறியப்பட்ட ஆண்டவர் கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்துவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம், அதை விட ஆண்டவருக்கு சிறந்தது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வேதம். வேதத்தை கையில் வைத்திருக்கிறீர்களா? எங்கே வச்சிருக்கீங்க? வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வேதம் முக்கியமானது. இந்தியாவிலே 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க 1652 மொழிகள், எழுத்தறிவுள்ள மொழிகள், எழுத்தறிவு இல்லாத மொழிகள், எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் 427. 20 வருஷத்துக்கு முன்பு ஏறக்குறைய 2000 மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டிலே சில மொழிகளிலே தான் வேதம் இருக்கிறது. ஏறக்குறைய 50 மொழிகளிலே தான் வேதம் இருக்கிறது. ஆனால் வேதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி, வேதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கையிலே தந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதை வாசிக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது, அப்பியாசிக்க வேண்டியது, அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான கடமை. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவர்களுடைய தொகை அதிகம் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. வேதத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கற்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, எடுத்துரைப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம் 119ஆம் சங்கீதம், அதை வசனத்தின் கீதம் என்று அழைப்பார்கள். வார்த்தையின் கீதம், வேதத்தின் கீதம் என்றும் சொல்லலாம். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே. இந்த வேதம் நம்முடைய கையிலே மட்டுமல்ல, இந்த வேதம் நம்முடைய வாயிலே மட்டுமல்ல, இந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே
குவித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். வைத்து வைத்தேன் என்றால் குவித்து வைத்தேன் என்பது பொருளாகும். ஐ ஹவ் ஸ்டோர்ட் யுவர் வேர்ட் இன் மை ஹார்ட் that I may not commit sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை, வசனத்தை ஒவ்வொன்றாக மனப்பாடம் பண்ணி என் இருதயத்திலே ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறேன், குவித்து வைத்திருக்கிறேன், வைத்து வைத்திருக்கிறேன். சரியான மொழிபெயர்ப்பாகும். ஆக வசனங்களை வாசியுங்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுகிறீர்களே, சிலர் 6 தடவையும் சாப்பிடுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது சாப்பிடுங்களேன், ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணுங்களேன். அப்படின்னா ஒரு வருஷத்தில் 365 வசனங்கள் மனப்பாடம் பண்ணலாமே. இருதயத்தில் வசனத்தை வைத்து வையுங்கள், குவித்து வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு ஜெபத்தையும் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே, வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே, சித்தத்தின் அடிப்படையிலே. சித்தம்னா the word of God is the will of God. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சித்தம். வசனத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே பலன் உண்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் நமக்கு பலன் கொடுக்கிறது என்று சொல்லி 3ஆவது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அந்த வசனம் பலன் கொடுக்கிறது. வசனம் இல்லை, விசனம். விசனம் வேண்டாம் என்றால் வசனம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் வசனத்தை வாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு பலன் உண்டாகும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் படிக்கிறோமே. வசனத்தை வாசிக்க வாசிக்க, வாஞ்சிக்க வாஞ்சிக்க, தியானிக்க தியானிக்க, கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையிலே குணம், ஆரோக்கியம், சுகம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களில் விலக்கி கொண்டிருக்கிறது? பாவம் விலகுகிறதா, அல்லது வார்த்தை விலக்கி இருக்கிறீர்களா? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். பாவத்தை விட்டு நீங்களாகி நீங்கள் வாழ வேண்டும் என்றால், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் வேத வசனம் முக்கியமானது. அவற்றில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் உண்டு. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என்னுடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழுந்து போகிறதில்லை. பொய்யுரையாத தேவன். வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தர் வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார், நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலாக பலன். ஆண்டவர் வல்லமையை தம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக நமக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை 3ஆம் வசனத்திலே தைரியம், பலனோடு உள்ள தைரியம். தைரியம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. ஏன், எப்படி இந்த வசனம் கொடுக்கும்? தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம். பட்டயம் இருக்கும் பொழுது பரிசுத்தம் இருக்கும், பட்டயம் இருக்கும் பொழுது பலன் இருக்கும். பட்டயம் எப்பொழுதும் கையிலே, வாயிலே, நெஞ்சிலே இருக்க வேண்டும். தைரியம் உண்டாகும். ஆண்டவருடைய வசனத்தினாலே நாம் நிறைந்து வாழும் பொழுது சொல்லனா தைரியம் நம்முடைய ஜீவியத்தை ஆட்கொள்ளும். வல்லமையோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆக முதலாவதாக வார்த்தை, இரண்டாவதாக வழிகள். 5ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது வழிகள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள், துதிப்பார்கள். ஏன் துதிக்க வேண்டும்? 1, அவருடைய வார்த்தைக்காக. 2, அவருடைய வழிகளுக்காக. அவருடைய வழி என்று சொல்லவில்லை, அவருடைய வழிகள். வழிகள் பலவிதம். பிரதானமான வழி இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். யோவான் 14ஆம் அதிகாரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வழி, ஆண்டவரே அந்த வழி. வழிகாட்டக்கூடிய ஆண்டவர் வழியாகவும் இருக்கிறார். கைட் போஸ்டாக இருக்கக்கூடிய ஆண்டவர் கைடாகவும் இருக்கிறார். அவரே வழி. இரண்டாவதாக வழிகாட்டுகிறார். எப்படி வழிகாட்டுகிறார்? தம்முடைய வேதத்தின் மூலமாக. அது நம்முடைய கால்களுக்கு தீபம்,
பாதைக்கு வெளிச்சம். அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். வேத வசனங்களின் அடிப்படையிலே அவற்றை கை கொண்டு வாழ்கிறவன் பாக்கியவான். ஆக வழி என்றால் முதலாவதாக இயேசு, இரண்டாவதாக வழிகள் என்றால் வேதம். 128ஆம் சங்கீதத்திலே இப்படியாக பார்க்கிறோம், ஆண்டவருடைய வழிகாட்டுதல்கள் வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு விளங்குகின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் இல்லை, வேஷம்தான். அதோ போறாமருங்க வேதக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் கையில வேதம் வச்சிருப்பாரு. வேத புத்தகம் கையில இருக்கிறவர்கள் வேதக்காரர்கள், வேத புத்தகம் இல்லாதவர்கள் வேஷக்காரர்கள். வேஷம்தான் மிஞ்சும். வேதம் உங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சுகிறது என்றால், நிறைகிறது என்றால், அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக விளங்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் பலிபீடத்தின் பக்கத்திலே போய் ஒருவன் நின்றான், பரிசேயன். ஆனால் தூரத்தில் இன்னொருவன் நின்றான். ஆலயத்திற்குள்ளே கூட வரவில்லை. தூரத்திலே நின்று கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்துக்கொண்டு அவன் ஜெபித்தான். தூரத்திலே நின்றவன் ஆண்டவருடைய பக்கத்திலே வந்தான். பக்கத்தில் இருந்தவன் ஆண்டவருக்கு தூரம் சென்றான். இதுதான் பரிசேயன் ஆயக்காரனுடைய கதை. ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் தாழ்மையோடு இருப்பார்கள். வேதத்தை அவர்கள் கை கொள்வார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, இன்னொன்று ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பது. நமக்கு 2 கண்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள். 34ஆம் சங்கீதம். ஆண்டவருக்கு 7 கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அறிவித்தாள். ஆண்டவருடைய நோக்குதலுக்கு, கண்ணோக்கத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம் என்றால், தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிப்போம் என்றால், கர்த்தர் நம்மை கடாட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மையுள்ளவர்கள், ஆரம்பத்திலே சவுல் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். கழுதுகளை தேடி தெரிந்தான். அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தயாராக இருந்தான். அவனோ ஒழித்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஆக்கப்பட்டவன். ஈசா என்பவனுக்கு 8 பிள்ளைகள். 8வது பிள்ளைதான் தாவீது. ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டவன். ஆண்டவர் 12 கோத்திரத்திற்கும் அவனை ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மோசே திக்குவாயன், கொன்னைவாயன், மந்தவாயன், படுகொலை செய்த பாவி. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அவன் பெரிய மனிதனாக ஆக்கப்பட்டான். நியாயப்பிரமாணத்தை எழுதினான். அது மட்டுமல்ல, ஜனங்களை கானான் நோக்கி வழிநடத்தி செல்ல கர்த்தரால் அழைக்கப்பட்டான் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். எப்தா ஒரு பரஸ்திரியின் மகன், நியாயாதிபதியாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசித்தோம், அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம். பலவீனமானவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர், சத்துவம் கொடுக்கக்கூடியவர், வல்லமை கொடுக்கக்கூடியவர். சாக கடந்த சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். லேகியின் பள்ளம் பிளந்தது, வெள்ளம் சுரந்தது, அவனுக்குள்ளே அவனுடைய உயிர் மீண்டும் வந்தது. உயிர்ப்பிக்கும் ஆண்டவர். இது சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு உதவி, ஆதரவு, ஆண்டவர் அருளி செய்வது. ஆனால் உன்னதத்திற்கடுத்த உயிர்ப்பித்தல் ஆண்டவரிடத்தில் உண்டு. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் தாங்கள் செத்து போனோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஆமா, ஒரு பிணம் கிடக்கிறது, அதன் மேல் ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தால் பிணத்திற்கு உணர்வு உண்டோ? பாரம் தெரியுமோ? தெரியவே தெரியாது. அதுபோல அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கொடுக்கக்கூடிய பிணங்கள் போன்ற மனிதர்களுக்கு அவர்கள் பாவிகள் என்று தெரியாது, அவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று தெரியாது. யாருக்கு தெரியும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பாவத்தின் பாரம்
தெரியும். குளத்தில் மூழ்கி குளிக்கிறோம், நம்முடைய முதுகுக்கு மேல் எவ்வளவோ தண்ணீர், பாரம் தெரியவில்லை. ஆனால் ஒரு குடத்தை எடுத்து தண்ணீரில் நிரப்பி அதை தூக்கும் பொழுது பாரம் தெரிகிறது. மூழ்கி கிடக்கும் பொழுது பாரம் தெரியவில்லை, தண்ணீரை விட்டு விலகும் பொழுது பாரம் தெரிகிறது. இப்படித்தான் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்கள், மரித்து போனவர்கள் அவர்களுக்கு பாவத்தின் பாரம் தெரியவில்லை. ஆனால் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று பாவத்தை விட்டு விலகுகிறவர்களுக்கு அந்த பாரம் தெரிகிறது. ஆக ஆண்டவருடைய அழைப்பு யாருக்கு? என்ன அழைப்பு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் யாருக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார்? மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு அல்ல, அந்த பாரத்தை விட்டு, அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். நல்வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த அழைப்பு. பாரஞ்சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் கிருபையாக திருவுளம் பெற்றுகிறார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், இதெல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு, ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக வார்த்தை, இரண்டாவதாக வழிகள், மூன்றாவதாக வலதுகரம். 7ஆம் 8ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வலதுகரத்தை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 7ஆம் 8ஆம் வசனம் பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். எந்த கை? தொடர்ந்து உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. கர்த்தருடைய கை, வலதுகரம். இந்த வலதுகரத்திற்கு பலவிதமான விளக்கங்கள். தேவனுடைய வலதுகரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தம்முடைய வலதுகரத்தினாலே ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிறார். இந்த வலதுகரத்தினாலே நமக்கு உறுதி உண்டு. இடது கையினாலே ஒரு பொருளை பற்றி பிடிப்பதை விட வலது கையினாலே பிடிப்பது இன்னும் உறுதியாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக இருக்கும் பொழுது, நம்முடைய தெய்வமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உறுதியானது. அவரை விசுவாசிக்கிறவன் தள்ளாடுகிறதில்லை, அவரை விசுவாசிக்கிறவன் செழிப்பான், அவரை விசுவாசிக்கிறவன் அசைக்கப்படான். உறுதியான வாழ்க்கை. எந்த ஒரு வாழ்க்கையும் உறுதியான வாழ்க்கை அல்லவே. ஆண்டவர் மேல் பற்றுறுதினா விசுவாசம், பற்றுறுதி கொண்டு ஆண்டவர் மேல் பற்றுதலாய் இருந்து ஆண்டவரை பற்றி பிடித்து ஜீவிக்கக்கூடிய ஜீவியம் உறுதியான ஜீவியம். கர்த்தரின் வலது பக்கத்திலே நான் அசைக்கப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதே போல உறுதியான வாழ்க்கை. இரண்டாவதாக வலதுகரம் என்று சொல்லும் பொழுது உறவு கொள்ளும் வாழ்க்கை. முதலாவதாக உறுதி, இரண்டாவதாக உறவு. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய உறுதி, இயேசு கிறிஸ்துவனுடைய உறவு. ஆண்டவர் உறவு கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பால்ராஜ்ய ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். உங்களை ரட்சிக்க இயேசு, உங்களோடு உறவு கொள்ள இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கை கொடுக்கிறோமே, எதற்காக? உறவு கொள்வதற்காக கை குலுக்குகிறோம். எந்த கை? வலது கை. சிறு பிள்ளைகளுக்கு கை கொடுக்க போகும்போது சின்ன பிள்ளை இடது கையைத்தான் நீட்டும் முதல்ல. அப்ப பெற்றோர் என்ன சொல்றாங்க? வலது கையை நீட்டு அப்படின்னு சொல்றாங்க. உறவு கொள்ளும் கை. ஆண்டவர் உறுதியான வாழ்க்கையை தருகிறார். ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ளுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை உபயோகிக்கிறார். அதிகமாக உபயோகப்படக்கூடிய கை வலது கை. இடது கையை சிலர் உபயோகிப்பார்கள். வலது கை உபயோகிக்கிறவர்கள் தான் அதிகமான பேர். ஒன்றை எழுத வேண்டும், ஒன்றை எடுக்க வேண்டும், ஒன்றை தூக்க வேண்டும். வலது கை உபயோகிக்கக்கூடிய ஒரு கை. ஆண்டவர் நமக்கு உதவிகளை செய்யக்கூடியவர், ஆண்டவர் நம்மை உபயோகிக்கிறவர். இதையெல்லாம் வலதுகரத்தின் விளக்கங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆக உறுதியான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வம், நம்மோடு உறவு கொள்ள இந்த உலகத்தில் வந்த தெய்வம், அது மட்டுமல்ல நமக்கு உபயோகமாக இருந்து நம்மை உபயோகிக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதத்திலே கடைசி வசனங்களிலே நாம் கற்றோம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரணம் அவருடைய கிருபை, காரணம் அவருடைய கிரியை, காரணம் அவருடைய கரம். இவற்றின் மூலமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முக்கியமாக அவர் முடித்தது, அவரே முடிந்தது என்று சொன்னது ரட்சிப்பின் வேலை. ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ரட்சிப்பின் வேலையை சம்பாதித்து முடித்தார். என் பாவத்திற்காக நான் பட வேண்டிய பாடுகள், என் பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய தண்டனைகள், இவற்றையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை, நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். நம்முடைய வேதனையை, அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பாக்கி ஒன்றுமே இல்லை. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அல்ல, செய்வார் அல்ல, செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். முடிந்தது. எனவே முடிக்கப்பட்ட காரியங்கள், முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், முடிக்கப்பட்ட நன்மைகள், அவற்றையெல்லாம் விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீரே கர்த்தாவே. மேலாக என்னுடைய பாவத்திற்குரிய நிவாரணத்தை, ரட்சிப்பை நீர் செய்து முடித்தீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட தெய்வம் உம்மை நான் தொழுகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் வணங்குகிறேன், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக முடித்த காரியங்கள் ஏராளம், இன்னும் எனக்காக நீர் செய்து முடிக்கப் போவதும் ஏராளம். ஆனாலும் ஆண்டவரே, என்னை பொறுத்தளவிலே என் விசுவாசத்தின் அடிப்படையிலே முடிந்தது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டீர். எனவே நீர் செய்ததெல்லாம் நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. நீர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பு சங்கீதக்காரன் சொன்னார் முடிப்பார் என்று சொல்லி, அதை நீர் முடித்தே விட்டீர் ஆண்டவரே. என் நன்மைகள், எனக்கு வேண்டிய எல்லா எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அண்டி, உம்மை நாடி, உம்மை நம்பி, உம் அண்டையிலே சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. 2வது வசனத்திலே துதி செலுத்துங்கள், இன்னும் 3வது வசனத்திலே அவரை நோக்கி ஜெபியுங்கள், 4, 5 வசனங்களிலே அவரை குறித்து பிரஸ்தாபியுங்கள். முதலாவதாக போற்றி துதியுங்கள், 2வதாக பிரார்த்தனை செய்யுங்கள், 3வதாக பிரஸ்தாபப்படுத்துங்கள். இந்த 3 காரியங்களையும் இந்த நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றியோடு செய்து வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வழிகள், உம்முடைய வலதுகரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் எத்தனங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னான். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன். எனக்காக, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கூடிய எல்லாருக்காகவும் நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி. மேலாக ரட்சிப்பை எங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து முடித்தீரே. அந்த ரட்சிப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலோடு, விசுவாசத்தோடு நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்கவும் எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.